ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த பச்சரிசியை யூஸ் பண்ணி எப்படி நாம ஈஸியாக வெள்ளையாகலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். நீங்கள் எவ்வளோ கருப்பாக இருந்தாலும் சரி, உங்களை ஈஸியாக வெள்ளையாக்கிடலாம். ரொம்ப நாளெல்லாம் நம்ம கஷ்டப்பட வேணாம். ஒரே நாள் தான், ஒரே நாள்லையே உங்களுக்கு ஈஸியாக வெள்ளை ஸ்கின் கிடச்சிரும். எல்லாரும் வெள்ளைக்காரங்களாக மாறிடுவீங்க. அதுக்கு தான் நாம் ஒரு க்ரீம் பண்ண போகிறோம். நீங்கள் ரேஷன் கடையில் போய் அரிசி வாங்கினாலும் சரி, இல்லை கடையில் போய் வாங்கினாலும் சரி, நாம் அந்த க்ரீம் பண்ணி அப்ளை பண்ணி வெள்ளையாக போகிறோம். நீங்கள் மட்டும் இல்லை, நானும் தான். என்னோடய ஹேண்ட் கொஞ்சம் கருப்பாக தான் இருக்குது. இந்த கை லைவாகவே வெள்ளையாக போகுது. இந்த க்ரீம் பண்ண பிறகு பாருங்கள் எப்படி வெள்ளை ஆகுதுன்னு. சரியா? முதல்ல ஒரு பாத்திரத்தை எடுத்து வைங்க. அதில் 2 ஸ்பூன் அரிசி எடுத்து போட்டுருங்க. 2 ஸ்பூன், 1 2 ஸ்பூன் அரிசி போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு வாஷ் பண்ணிடுங்க. அப்போ தான் அதில் இருக்கிற டஸ்ட்டு அழுக்கெல்லாம் போயிடும். வாஷ் பண்ணுங்க. ரைஸை வாஷ் பண்ணதுக்கப்புறமா 2 டம்ளர்ஸ் தண்ணி விடணும். 2 கிளாஸ் தண்ணி, 1 இன்னொரு கிளாஸ் கூட விட்டுருங்க. 2 டம்ளர்ஸ். ஓகே, தண்ணி விட்டு நம்ம இதை லோ ஃப்ளேமில் குக் பண்ண போகிறோம். ஓகே, இப்படி வெந்து வரும்போது இந்த தண்ணியெல்லாம் உங்களுக்கு ட்ரை ஆகிடும். கடைசியில் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அப்போ தான் இதை நமக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நமக்கு தேவைப்பட்ட தண்ணி ஆட் பண்ணியும் அரைச்சிக்கலாம். இப்படி வரும்போது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் தண்ணி நிற்கிற மாதிரியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஓகேவா? இதோட சூடு போனதும் நாம் இதை ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஓகேவா? நாம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டை நம்ம ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் ஃபில்டர் பண்ணாமல் அப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் நாம் ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற பேஸ்ட். இது கூட நாம் இப்போது மில்க் ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? நம்ம திக்னஸுக்கு ஏற்றது மாதிரி நம்ம மில்க் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். 1 2 3. இப்போ திக்னஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிடுவோம் நல்லா. ஓகே, இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம். ஓகே, நான் 1 ஸ்பூன் மில்க் கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, திக்னஸை கொஞ்சம் கூட டைல்யூட் பண்ணுறதுக்கு தான் நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். ஏன்னா இந்த மில்கோட நம்ம பண்ணி வச்சுக்கிற பேஸ்ட் நல்லா மிக்ஸ் ஆகணும். அதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ வேற ஒரு பாத்திரம் எடுத்து வைக்கிறேன். இதில் இருந்து கொஞ்சம் எடுத்து இதில் விட்டுடுறேன். ஓகே, கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணுறேன். ஓகே, கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிட்டேன். ஓகே, இதை நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். சுகர் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு போல இருக்கு. என்னமா இத்துணுண்டு போட்டுக்கிட்டு குங்குமம் போய் இவ்வளவு போடக்கூடாதுப்பா. பொது 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 பொது. இந்த சுகருக்கு பதிலாக நீங்கள் ஹனி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? கொஞ்சம் மில்க்கு கூட இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த மில்க் என்ன பார்த்தீங்கன்னா நான் காய்ச்சி வச்சுருக்கிற மில்க்கு தான். ஸோ நல்லா நான் மிக்ஸ் பண்ணிடுறேன். ஓகே, மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். ஐயோ, மொத்தத்தையும் குடிக்காதப்பா, வயிற்ற கீத்த காக்க போகுது. உண்மையாக நல்லா தான் இருக்குது. ஆனால் என்ன கொஞ்சம் சுகர் அதிகமாக போட்டுட்டேன்னு நினைக்கிறேன். ஆனால் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குது. ரொம்ப நேரமாக பண்ணிகிட்டே இருக்குன்னா அதான் ரொம்ப பசிக்குது. மேக்கப்புக்கு தான் பண்ணுறோம், பட் இருந்தாலும் அது கூட சுகர் சேர்க்கும்போது உண்மையிலே ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் வருது. உண்மையிலே நல்லா இருக்குது. நீங்களும் குடிச்சு பார்க்கலாம். நல்லா இருக்குது. உண்மையிலே நல்லா இருக்குது. ஹனி விட்டுருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். உண்மையிலே டேஸ்ட்டாக இருக்குது. ஸ்டீல் பாடி ஒன்றும் ஆகாது. என்ன சிவாஜி போல் வந்துருக்கு. அப்பா, இது கூட நாம இப்போ 1 ஸ்பூன் கோகனட் ஆயில் ஆட் பண்ணுறோம். ஓகே, கோகனட் ஆயிலை மிக்ஸ் பண்ணுறேன். ஓகேவா? இதை நாம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 7 days வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதை நாம இனிமேல் அப்ளை பண்ணி பார்க்கலாம். என்ன மாதிரி ரிசல்ட் வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த ஆயில்
இந்த பேஸ்டோட நல்லா மிக்ஸ் ஆகணும். ஓகே, இப்போ நாம இந்த க்ரீமை அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். நெட்டில் போட்டிருக்காங்க இந்த க்ரீமை அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வெள்ளை ஸ்கின் இமீடியட்டாக கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. நாம் ட்ரை பண்ணி பார்ப்போம் வெள்ளை ஸ்கின் இமீடியட்டாக கிடைக்குதா இல்லையா அப்படிங்கிறத. நான் என் கையில் நான் அப்ளை பண்ண போகிறேன், பார்த்துக்குங்க. ஓகே, ஓகேவா, ஃபுல்லாக அப்ளை பண்ணுவோம். நிறைய எடுத்து தேய்ச்சிருவோம். ரொம்ப திக்னஸ் கம்மியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, என்ன அப்ளை பண்ணுவோம். ஓகே, மில்க் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துடணும், அதுதான் திக்னஸ் கம்மியாக இருக்குது. ஓகேவா, ஓகே, ரெண்டு கையிலே நான் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணி ½ அன் ஹவர் அப்படியே விட்டுடலாம் அப்படின்னு இருக்கேன். 20 மினிட்ஸ் தான் விட்டுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஒரு ½ அன் ஹவர் விடுவோம். எந்த அளவுக்கு நாம் வெள்ளை ஆகணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, அதுக்காக எக்ஸ்ட்ரா டைம் நாம் கொடுக்குறோம். ஓகே, நீங்கள் பண்ணும்போது 1 ஸ்பூன் மில்க்கு குறவை ஆட் பண்ணுங்க. ஏன்னா நல்ல குழுன்னு ஆகி போச்சு, அதனால் மில்கை கொஞ்சம் குறைங்க. அப்போ உங்களுக்கு கரெக்டாக கட்டியாக திக்னஸாக வரும். ஓகே, ஒரு ½ அன் ஹவர் கழிச்சு எனக்கு இந்த கையை பாருங்கள், வெள்ளுன்னு வெள்ளையாக இருக்கும். ஆனால் ஒரு விஷயம் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இந்த விஷயம் நீங்கள் உடம்புல முகத்தில் எல்லா இடத்துலையும் போடலாம். ஆனால் நீங்கள் இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இது அப்ளை பண்ண பிறகு உங்கள் முகம் எல்லாம் அப்படியே வெள்ளையாயிரும், உடம்பெல்லாம் வெள்ளையாயிரும், கை காலெல்லாம் வெள்ளையாகும். உங்களை யாருன்னே மற்றவங்களுக்கு தெரியாது, உங்களுக்கே உங்களை பார்த்தா டவுட் ஆயிரும், இது நீங்கள் தான் நான். அதனால் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ யாராவது கேட்டால் அது நீங்கள் தான் ஃபோட்டோ காட்டி கொடுத்தா போதும். வேறு யாராவது ஃப்ரெண்ட்ஸும் கேட்பாங்க அது நீ தானா அப்படின்னு. நம்ம க்ரீம் அப்ளை பண்ணி 15 மினிட்ஸ் ஆச்சு. எப்படி ஆயிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். நம்ம அப்ளை பண்ண க்ரீம் ரொம்ப லூஸாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன், ஆனால் பரவாயில்ல, கரெக்டாக நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஓகே, இந்த மாதிரி சேஞ்சஸ் வந்திருக்கு. ஒரு 15 மினிட்ஸ் கூட கழிச்சு நாம வாஷ் பண்ணிவிட்டு என்ன சேஞ்ச் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, நான் வாஷ் பண்ண பிறகு என்னோட ஹேண்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத மட்டும் நீங்க பாருங்க. நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, நிறைய பேர் காட்டியிருப்பாங்க. எப்படின்னா ஜஸ்ட் இந்த க்ரீமை எடுத்து அப்ளை பண்ணிட்டு வாஷ் பண்ண உடனேயே அப்படியே பிளாக் ஸ்கின் எல்லாம் ஒயிட் ஸ்கின்னா மாறிடும். என்னோட ஸ்கின்ல நான் அப்ளை பண்ணி ½ அன் ஹவர் கழிச்சு தான் வாஷ் பண்ணவே செஞ்சுருக்கேன். என்ன டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். சில பேர் சொல்லுவாங்க 1 வீக் 1 மந்த் 6 மந்த்ஸ் அதுக்குள்ளே உங்களுக்கு ஸ்கின் கலர் சேஞ்ச் ஆயிரும் அப்படின்னு. என்னதான் சொல்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இது எல்லாமே ஒரு டெம்பரரி சொல்யூஷன் தான். டெம்பரரி உங்களுக்கு சின்னதாக ஒரு சேஞ்ச் வரும், ஸ்லைட்டாக ஒரு க்ளோ ஆகலாம், ஸ்லைட்டாக பிரைட்னஸ் வரலாம், அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ஸ்மூத் ஆகலாம். அதுக்குன்னு சொல்லி உங்களோட பிளாக் ஸ்கின் மொத்தமாகவே ஒயிட் ஆகலாம் சேஞ்ச் ஆகாது. நீங்கள் எதையும் நம்பி ஏமாந்துடாதீங்க. அது மட்டும் இல்லை, சில க்ரீம்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணும்போது அலர்ஜி கூட உண்டு பண்ணலாம். டே மாமா, டே மாமா, டே மாமா, எஸ், என்னடா இப்படி அரிக்குது? அதுவா? நீங்கள் ஏதாவது அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி டெர்மட்டாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணி அப்ளை பண்ணுறது ரொம்பவே நல்லா இருக்கும். அதனால் யாராவது ஏதாவது சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காதீங்க. லவ் யுவர் ஸ்கின். உங்களுக்கு என்ன ஸ்கின் டோன் இருக்கோ, என்ன கலர் இருக்கோ அதை நீங்கள் லவ் பண்ணுங்க. ஏன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்கின் கலர் இருக்கும். அது உண்மையாக நல்லா தான் இருக்கும், அழகாக தான் இருக்கும். நீங்கள் யாராவது ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கலர் நல்லா இல்லை அப்படின்னு நினச்சிட்டு டிஃப்ரெண்ட்டாக எதுவும் ட்ரை பண்ணிட்டு இருக்காதீங்க. கருப்புன்னா கேவலம்லாம் கிடையாது, அதுவும் ஒரு நல்ல கலர் தான். அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுங்க. தேவையில்லாமல் ஒரு விஷயம் ட்ரை பண்ணி இதை ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. ஒரு சில விஷயங்கள் அப்ளை பண்ணலாம், நேச்சுரலான இன்க்ரீடியன்ட்ஸ் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் அப்ளை பண்ணலாம். அது ஏதாவது நல்ல ப்ராடக்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் இப்படியெல்லாம் சொன்னாலும் நீங்கள் எதுவும் ஏற்றுக்க போகிறதில்ல. நீங்கள் ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கின்னில் பிளாக் ஏதோ அப்ளை பண்ணியிருப்பாங்க. அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த க்ரீமை அப்ளை பண்ணி வாஷ் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும்? ஒயிட் ஆகும். ஏன்னா அந்த பர்சன் ஆல்ரெடி ஒயிட் ஸ்கின்னோட தான் இருக்கான். ஒயிட் ஸ்கின்னோட ஆல்ரெடி இருக்கிறாங்கன்னா அவங்க அப்படி தான் இருப்பாங்க. பிளாக் அப்படியே திடீர்னு ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஒயிட்டாக எல்லாம் சேஞ்ச் ஆகாது. நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் சின்னதாக வந்ததுனாலும் அது
டெம்பரரி தான், பெர்மனன்ட் கிடையாது. அப்படி சேஞ்ச் ஆகும்னா எந்த பியூட்டி பார்லரும் தேவையில்லை. மூவிஸ்ல எல்லாம் ஈஸியாக அவங்க மேக்கப் எதுவும் இல்லாமலே ஜஸ்ட் உங்களுக்கு இந்த அரிசி மாவு ஏதாவது தேய்ச்சி அவங்க என்ன பண்ணிடுவாங்க, ஒயிட்டாக மாற்றிடுவாங்கல்ல. இவ்வளோ விஷயம்லாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே, ஜஸ்ட் இந்த அரிசி மாவு போதுமே. நான் இப்படியெல்லாம் சொன்னாலும் நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, எதையும் அக்செப்ட் பண்ண மாட்டீங்க, இன்னொரு மெத்தடுக்கு போயிடுவீங்க. அதனால் நான் இன்னொரு மெத்தட் உங்களுக்கு சொல்கிறேன், அதுவும் ரொம்ப ஃபன்னியான ஒரு விஷயந்தான். இது என்னன்னு பாருங்கள், இது 7up கிடையாது. நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா, பச்சரிசி இருக்குல்ல, அதை ஊற போட்டு நைட்டே ஊற போட்டு காலையில் அதை நல்லா வாஷ் பண்ணி, அரிசியை நல்லா அப்படியே போட்டு உள்ள வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணி அந்த தண்ணியை நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம ஊரில் ஊறவெல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை யாருக்கு கொடுப்பாங்கன்னா, பசுக்கு கொடுப்பாங்க. அனிமல்ஸ், பசுக்களுக்கெல்லாம் குடி கொடுப்பாங்க. இதை எடுத்து அப்ளை பண்ணால் நாம் ஒயிட் ஆயிடுவோமா அப்படின்னு ஒரு சிலர் இன்டர்நெட்டில் சொல்லியிருக்காங்க. அது எப்படி தான் ஒயிட் ஆவாங்கன்னு தெரியலை. அப்படி பார்த்தா நம்ம லேடிஸ் எல்லாம் டெய்லி அரிசி வாஷ் பண்ணுறாங்க, டெய்லி வேலை பார்க்குறாங்க. அப்படின்னு அவங்க ஹேண்ட் எல்லாமே ஒயிட்டாக இருக்க வேண்டியது தானே, ஏன் ஒயிட் ஆகலை? இந்த தண்ணி மட்டும் போதும் வெள்ளை ஆகிறதுக்குன்னா இந்த பியூட்டி ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற கம்பெனியெல்லாம் மூடிட்டு போயிட வேண்டியதான். எவ்வளோ ஈஸியாக காமெடியாக சொல்கிறாங்க பாருங்கள். அதே வேற நம்பிட்டு நிறைய பேர் அந்த வீடியோஸை பார்த்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரை பண்ணுறது போட்டும் கமெண்ட்ஸில் என்னெல்லாம் சொல்கிறாங்கன்னு பாருங்கள். கமெண்ட்ஸில் கேட்குறாங்க, இது கூட வேற ஏதாவது ஆட் பண்ணலாமா, இதுக்கு பதில் அதை ஆட் பண்ணலாமா, எத்தனை நாளையில் ரிசல்ட் கிடைக்கும், அப்படி இப்படின்னு கமெண்ட்ஸில் என்னெல்லாம் கேட்குறாங்க. அதை பார்த்து அதை விட காமெடியாக இருக்கும். இன்னொருத்தர் சொல்லுவார், நான் இன்னைக்கு ட்ரை பண்ணி நான் வெள்ளை ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லுவார். கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே அந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட்ஸே தேடி பார்த்துட்டே இருப்பாங்க. யாராவது ஒருத்தர் இதை ட்ரை பண்ணி நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டே வருவாங்க. அப்படி யாராவது ஒரு ஆள் சொல்லிட்டாலே போதும், இவங்க ட்ரை பண்ண போயிடுவாங்க. இப்படியெல்லாம் எந்த அளவுக்கு அதை நம்பி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்க. ஓகேவா? அதனால இந்த ஜஸ்ட் ஒரு ஊறவெல்லாம், பசு கொடுக்குற இந்த ஊறவெல்லாம் எடுத்து அப்ளை பண்ண உடனே உங்களுக்கு ஸ்கின் ஒரே நாளையில் வெள்ளை ஆயிரும் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் என்னால் நம்ப முடியாத ஒரு விஷயம் கிடையாது. நானும் உங்களுக்கு இப்போ பண்ணி காட்டிட்டேன். வேணா இன்னும் நான் கொஞ்ச நாள் அப்ளை பண்ணி பார்க்குறேன், பார்த்துட்டு உங்களுக்கு அப்படி ரிசல்ட் வந்தால் சொல்கிறேன். அதுக்கான பாசிபிலிட்டி எனக்கு தெரிஞ்சு கிடையாது. உங்களோட ஒரு ஆறுதலுக்காக தான் நான் அதுவும் சொல்கிறேன். ஓகேவா? அதனால ரொம்ப ஓவராலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஃபைனா? ஓகே.